தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டரும் சரி, எம்எஸ்டி ஐ10 இண்டிகேட்டரும் சரி, ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் பக்காவாக சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டி மார்க்கெட்டு காலையிலேயே கேப் டவுன் ஓப்பன் ஆகி நல்லா ஃபால் ஆச்சு. இப்போ ரிவர்சல் பாயிண்ட் எங்கே நம்மளுடைய ஜோன் காட்டி கொடுக்கும். நம்ம ஜோனுக்கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் நம்ம ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அதோட ஹையை உடைக்கும் போது மட்டும் நம்ம பை பண்ணுவோம். சப்போஸ் அப்படி பண்ணலை அப்படின்னா திருப்பி வெயிட் பண்ணி ரிவர்சல் ஆகும்போதும் அதே மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகலை, கீழேயும் ஒரு கேண்டில் ரெட்டு க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ்னால் பாடி மேக்ஸிமம் கீழே க்ளோஸ் ஆகணும், விக்கு மட்டும் மேலே இருக்கணும். அதுதான் ஆக்சுவல் என்ட்ரி பாயிண்ட்டு. வெறும் ஒரு விக்கு மட்டும் போயிருக்கு, சும்மா கொஞ்சோண்டு கீழே க்ளோஸ் வச்சுருக்குன்னா அது கணக்கு இல்லை. பாடி க்ளோஸ் ஆகணும். பாடி மேக்ஸிமம் பாடி கீழே இருந்து ரெட்டு கேண்டில் இருந்து அந்த லோ உடைக்கும் போது செல்லு, அதே மாதிரியே மேக்ஸிமம் பாடி மேலே இருந்து அந்த ஹையை உடைக்கும் போது பை. அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பை எடுக்கலை, செகண்டு செல்லு எடுக்கலை, தேர்ட் டைம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், பை எடுக்கிறோம். இந்த இடத்துல மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, 75% மேலே பாடி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த ஹையை உடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், பை எடுக்கிறோம். அப்படி பை எடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ ஃபோர்த்து டார்கெட்டு, ஃபிஃப்த்து டார்கெட் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே இண்டிகேட்டர் செட்டிங்ஸ்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே இடத்துல பாருங்கள், ஷோ எம்எஸ்டி ஐகோர் எக்ஸ்ட்ரா டார்கெட் T4 to T6. எக்ஸ்ட்ரா டார்கெட் 4, 5, 6 அப்படி எது வேணுமோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ மார்க்கெட் ஃபோர்த்து டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ ஃபோர்த்து டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் போயிட்டுருக்கு. இது எம்எஸ்டி ஐகோர். இப்போ இதுலேயே பொசிஷனால் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். காலைல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும், ஹையர் டைம் ஃப்ரேம், ஒன் டே டைம் ஃப்ரேம், அப்படி இல்லாட்டி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே போச்சோ அந்தளவுக்கு மார்க்கெட் மேலே புல் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்எஸ்டி ஐ10 எனேபிள் பண்ணுறேன். இப்போ எனேபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஷோ ஹிஸ்ட்ரியை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஐ10 மட்டும் இப்போ எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்கள், மார்க்கெட் எங்கேருந்து போயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுவும் எவ்வளோ அக்யூரேட்டாக ஆக்டிவேட் இருக்காரு பாருங்கள். 24,371 பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஹை போனது 26,312. கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்டு கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்டுங்க, 24,300லேருந்து 26,300, 2000 பாயிண்ட் ப்ராஃபிட் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பை கிடையாது. அப்போ இங்கே பை ஆக்டிவேட் ஆனதுனால நேராக செட்டிங்ஸ்க்கு போங்க. இந்த இடத்துல செல்லை கேன்சல் பண்ணுங்கள், பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா பை டார்கெட்டையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, 6 டார்கெட் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, ஃபோர்த் டார்கெட் கொடுத்துருச்சு, ஃபிஃப்த்து டார்கெட்டு எக்ஸாக்டாக ஹிட் ஆகிடுச்சு. ஃபிஃப்த்து டார்கெட்டு எக்ஸாக்டாக ஹிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய செல் ஜோன் இருக்கிறதுனால மார்க்கெட்டு மறுபடியும் என்ன ஆகுது, ஸ்ட்ரகிள் ஆகிட்டு கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு இன்னொரு டார்கெட்டு பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங் டார்கெட்னா 26,700. அப்போ 26,700 வரைக்கும் மார்க்கெட் போகணும். இப்போ நம்ம செல் ஜோன் இங்கே இருக்கிறதுனால ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆனாலும் என்ன ஆகுதுங்க, திருப்பி மார்க்கெட் மேலே புல்லிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறோம், ஒரு ட்ரூ பை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதே என்ட்ரிலேயே இருங்க. அது திருப்பி வரும்போது, ரிவர்சல் வரும்போது ஒரு ரெட்டு கேண்டலோட பாடி 75% கீழே க்ளோஸ் ஆகி அந்த லோ உடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் செல்லுக்கு போகலாம். இப்போ எந்த கேண்டிலுமே கீழே க்ளோஸ் ஆகலை, ஓகேவா, எந்த கேண்டிலுமே கீழே க்ளோஸ் ஆகலை, மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நல்லபடியாகவே நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பையிலேயே இருக்கலாம், புல்லிஷ்லேயே இருக்கலாம். இப்போ நமக்கு எங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, நமக்கு இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஆகஸ்ட் 11 அன்னைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு.
அதுதான் ஆகப்பட்ட லோவே அதே தான். அதுலேருந்து நமக்கு செம்மையாக ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதில் நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆப்ஷனுங்கிறதுனால டைம் எலாப்ஸ் ஆகும், டைம் டிகே இருக்குது, ப்ரீமியம் டிகே இருக்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. அதுவே நீங்கள் அந்த டைமில் பை இங்கே வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிஃப்டி பீஸை வாங்கி வச்சுக்கலாம், இல்லை நிஃப்டி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கலாம். ஆப்ஷனில் போகும்போது மந்த்லி எக்ஸ்பைரி நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். வீக்லி எக்ஸ்பைரி போகும்போது மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. டைம் டிகே, ப்ரீமியம் டிகேலாம் ஆகுது. மந்த்லி எக்ஸ்பைரி இந்த மாதிரி இடத்துல மட்டும் நீங்கள் பை பண்ணணும். நம்ம ஜோனுக்கிட்ட வரும்போது மட்டும் நீங்கள் பை பண்ணி ஜோனுக்கிட்ட வரும்போது செல் பண்ணினீங்கன்னா நமக்கு அதிகமான ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஆனால் அப்பப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது மாட்டிக்கணும். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஐ ட்ரெண்ட் கிடையாது, ஐ கோரு. மார்க்கெட்டு பையோ செல்லோ ஆக்டிவேட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அப்போ இது போல் நீங்களும் ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ நம்ம சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா, நீங்கள் நம்மளோட பார்ட்னர்ஸ் கிட்ட அலைஸ் ப்ளூ இருக்குது, அந்த மாதிரி சில ட்ரேடிங் கம்பெனிலாம் இருக்குது. அந்த ட்ரேடிங் கம்பெனியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரெஃபரன்ஸ் லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணி ஆக்டிவ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இண்டிகேட்டருக்கு. ப்ளஸ் சப்போர்ட்டு, நீங்கள் ஆக்டிவ் ட்ரேட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். விருப்பப்பட்டவங்க அந்த ஆஃபரை எடுத்துக்கிட்டு நல்லாவே நீங்கள் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறலாம். உங்களுடைய அனைத்து ட்ரேடிங் நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.